இதுதான் உங்க ஜாதகம். விருச்சிக லக்னம், துலாம் ராசி. சோ நட்சத்திரம் விசாகம் 1ஆம் பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை ஆல்மோஸ்ட் சனி தசை முடிய போது இந்த அக்டோபர் மாசத்தோட. அதனால சனி தசை அப்பாடா அப்படிங்கிற கேட்டகரி கொண்டு போகுது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சனி இந்த ஜாதகத்தின் 4ஆம் இடத்துல கேந்திர பலம் ஏறி நல்லாதான் உட்கார்ந்து இருக்கார். ஒன்னும் பெரிய அளவுல கெடுபலம் இல்ல. புதனோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கார். அது ஒண்ணுதான். சனி புதன் எத்தனை டிகிரி? என்னாச்சு? எடுத்துக்கிறேன். பாருங்க சார், பேசணும். சனி தசை, குரு புத்தி. ஓகேவா? ஜாதகத்தில் சனி 3, புதன் 27. சோ ஒண்ணு பெரிய அளவுல இணைவுங்கிறது இல்ல. இந்த இடத்துல புதன் பாருங்க, புதன் சனியோட சேரக்கூடாது அந்த அடிப்படையில தான் நிக்குது. ஏன்னா ஆதிபத்திய கெடுதலை கொடுத்துரும். அந்த அளவுக்கு பெரிய அளவுல பாதிப்பு கொடுக்காது. லக்னாதிபதி 8ல இந்த ஒரு பாயிண்ட் 1 நெகட்டிவ் தான். வேற எந்த பரிவர்த்தனை எதுவும் இல்ல. சரி, ரைட். சனி திசை நெகட்டிவா பண்ணிருக்குது. அதற்கு காரணம் செவ்வாய் சாரம் வாங்கினதுதான். செவ்வாய் 8ல மறைஞ்சு நிக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம், அலக்கழிச்சு கொடுத்துருக்கணும். சனி திசை எப்ப ஸ்டார்ட் ஆனிச்சு சார்? 2006ல இருந்து போயிட்டு இருக்குது. சனி செவ்வாய் சாரம் வாங்கி 8ஆம் இடத்துல உட்காந்துச்சுன்னா வெளிநாடு, வெளிமாநில வாழ்க்கை, வேலை நிமித்தமாக அலைச்சல், ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம் கண்டிப்பா கொடுத்துருக்கணும். இதெல்லாம் கண்டிப்பா கொடுக்கணும். ஓகே, சோ அதனால கரெக்டா ஜென்மச்சனி. சோ இதுக்கு நான் உங்க எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. சோ அதனால 7.5 சனி, அடுத்ததாக விருச்சிக ராசி, கண்டினியூஸாக கோச்சார கிரகம் தான் இந்த பலனை மாத்திக்கிட்டு இருக்குது. சரி, இதை விடுங்க. அடுத்ததாக புதன் திசை எப்படி இருக்கும் தான் கேள்வி. சோ புதன் உங்களுக்கு சதயம் நட்சத்திரம் ராகுசாரம் வாங்கி நிக்குது. ஏன் மறுபடியும் புதன் பூரட்டாதியா? பூரட்டாதி, நல்ல வேலை. பூரட்டாதி நட்சத்திரத்துல உட்காந்து நிக்குது. புதன் 27, குரு 14. சிறப்பா இருக்கும். புதன் தசை நல்லா இருக்கும் சார், கன்ஃபார்மா.